அனைத்து நண்பர்களையும் டெக் உலகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஜியோவோட ஸ்பீட், அதுக்கப்புறம் கால் கனெக்டிவிட்டி எல்லாமே ஜியோ 15க்கு அப்புறம், அதாவது இந்த 16th அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு ஜியோவோட நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த 99 ரூபாய் கொடுத்து ப்ரைம் ஆஃபருக்கு வராதவர்களும், அந்த 303 இல்லைனா 149 இந்த மாதிரி எந்த விதமான ரீசார்ஜும் செய்யாதவர்களுக்கும் இலவசமான டேட்டா ஜியோ தரப்புலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்க நியூஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்ருக்க ஃப்ரீ ஆஃபர்ஸ் அனைத்தையுமே நிப்பாட்ட சொல்லி ட்ராய் தரப்புலேருந்து ஜியோவுக்கு வலியுறுத்தியிருந்தாங்க. ஜியோவும் அதை ஒப்புக்கொண்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான நாங்கள் அறிவிப்பு கொடுக்கவே இல்லை, இந்த மாதிரி ஃப்ரீ டேட்டா தரோம் அப்படின்ற மாதிரி ஜியோவிலேருந்து எந்த விதமான தகவலுமே கொடுக்கல. ஆனாலும் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரீ டேட்டாஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஜியோ சிம் கார்டு ஏற்கனவே ரீசார்ஜ் செய்யாத சிம் கார்டு வைத்திருந்தாலோ, உங்கள் நண்பர்கள் வைத்திருந்தாலோ, அந்த சிம் கார்டையும் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணி அதிலிருந்து டேட்டா சேவையை பயன்படுத்தி மகிழ்ந்து கொள்ளலாம். இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் தருவாங்கன்றது இது வரைக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் கட் ஆகலாம். அதனால் கட் ஆகாதது வரைக்கும் நீங்கள் அந்த டேட்டாவை ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். இதற்கு எந்த விதமான சார்ஜும் முன்னாடியோ பே பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.